அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நோட் எம்சியூ போர்டை பிசியோட கனெக்ட் பண்ணேன். ஆர்டினோ ஐடியில போயிட்டு டூல்ஸ்ல போர்டையும் போட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணா கீழே ஸ்டேட்டஸ் பார்ல ஒரு எரர். இந்த சிஸ்டத்துல கனெக்ட் ஆகக்கூடிய டிவைஸ் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லுது. என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை எடுத்து பார்த்தா அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு வேற நோட் எம்சியூ கனெக்ட் பண்ணி பார்த்தா அதுல கரெக்டா ஒர்க் ஆகுது. சோ அப்ப சாஃப்ட்வேர்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஹார்ட்வேர்ல தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாம் மீட்டர் எடுத்து அதை கண்டினியூட்டி மோட்ல போட்டு இந்த நோட் எம்சியூல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் செக் பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல ஒரு ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணு. இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் 3.3 வோல்ட் கான்ஸ்டன்ட்டா ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய கிரவுண்ட் டெர்மினலும் அவுட்புட் டெர்மினலும் இன்டர்னலா ஷார்ட் ஆயிருக்கு. சோ அதனால அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும் ஷார்ட் ஆனதுனால. சோ அத கரண்ட் ஃப்ளோ இருந்ததுனால இதனால தான் போர்டு ஹீட் ஆயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. இந்த மாதிரி போர்டு ஹீட் ஆகிறதுக்கு என்ன ப்ரோ காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நம்ம நோட் எம்சி கொடுக்கிறது போது சம்டைம்ஸ் நீங்க 5 வோல்ட்டுக்கு மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும். நீங்க இந்த ஃபால்ட்டை ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த நோட் எம்சி போர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து யூஸ்